அப்படிங்கிறது சாதாரணமான சளி காய்ச்சல் தானே, அதுக்கு எதுக்கு வேக்சின்? நீங்கள் நினைக்கிறது கரெக்ட். பட் எல்லா ஃப்ளூ வேக்சின்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ், மூச்சு திணறல் வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு உண்டு. ஃப்ளூ வேக்சின் போடுறதுனால எனக்கு ஃப்ளூ வருமா? கண்டிப்பாக கிடையாது. ஃப்ளூ வேக்சினில் இருக்கிறது இன்ஆக்டிவேட்டட் வைரஸஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃப்ளூ வராது, இம்யூனிட்டி மட்டும்தான் வரும். தேர்ட் ஒன், ஃப்ளூ வேக்சின் போடுறதுனால சிவியர் சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்களே. எஸ், எல்லா வேக்சின்ஸ் போட்டால் வர்ற சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி மைல்டு ஃபீவர், அந்த இடத்துல வலி, அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை நம்ம ஃப்ளூ வேக்சின்ஸ்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நத்திங் சீரியஸ். ஃப்ளூ வேக்சின்ஸ் ஒர்க் ஆகலை, ஃப்ளூ வேக்சின் போட்டும் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. கரெக்ட். நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான வைரஸஸ் இருக்குது. எல்லா வைரஸஸையும் நம்ம வேக்சின் போட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. சிவியர் வைரஸஸ், அதிக வீரியம் கொண்ட வைரஸஸை மட்டும்தான் வேக்சின் ஸ்டாப் பண்ணும். ப்ரெக்னன்சியில் ஃப்ளூ வேக்சின் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக கிடையாது. ஃப்ளூவில் இருக்கிறது இன்ஆக்டிவேட்டட் வைரஸஸ். ஸோ ப்ரெக்னன்சியில் மதர் அண்ட் பேபி 2 பேர்த்துக்குமே இந்த ஃப்ளூ வேக்சின் சேஃப்.